வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கேரட் மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க இதை நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சுவையான கேரட் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு நான் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸில் கேரட்டு இது மாதிரி துருவி வச்சுருக்கேன். 1 கப்பு பால், 8 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். கொஞ்சம் வெல்லம் தேவையான அளவு எடுத்துக்கலாம். இதோட 3 ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் இதில் போட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் இந்த கேரட்டை இதில் தட்டிடலாம். முந்திரி பருப்பு இதோட சேர்த்துடலாம். இனிப்புக்கு தேவையான அளவு போடுங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் பால் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல நைஸாக அரைச்சி எடுக்கணும். இது காய்ச்சி ஆற வச்ச பால் இதில் நம்ம கொஞ்சம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். மையாக அரைச்சி எடுக்கணும். இப்போ கொஞ்சம் பால் சேர்த்து இது மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இதில் இனி மீதி இருக்க பாலும் சேர்த்து விடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சா 1 கப்பு பாலையும் இதோட சேர்த்துடுறேன். கொஞ்சம் குறைவாக சேர்க்குறேன், 2வது சேர்க்கலாம். இது மறுபடியும் ஒரு சுற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். இனி மீதி இருக்கிற பாலையும் நம்ம சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இனிப்பு கம்மியாக இருக்குது, இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் ஒரு தடவை அரைச்சிட்டுலாம். இப்போ இதை கிளாஸில் ஊற்றிடலாம். நான் இதை பெரிய கிளாஸில் ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சம் பிஸ்தா மேலே போடுறேன். இவ்வளோ தான், சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம். நீங்களும் வீட்டில் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.